இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி ஸ்கெட்ச் போடுறீங்க? நீதான் என்னமோ பெரிய சூர புலியாட்டம் என்ன மீறி இந்த கல்யாணத்தை நடத்திடுவேன்லாம் சொன்னல, அப்புறம் என்கிட்டே வந்து என்ன ஸ்கெட்ச்னு கேக்குறியே? இது கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஏன் வாயை திறந்து கேட்டதுனால உனக்கு ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன். முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. முகமுடிய கிழிக்கிற ஆயுதம் வேற எங்கேயும் இல்லை, இதே மண்டபத்துல தான் இருக்கு. யார பத்தி சொல்ற? லீலாவா? ஹே, பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே. லீலா இங்கதான் உன் கண்ணு முன்னாடி இருக்கா. நீ சித்ரா கழுத்துல தாலி கட்ட போகும்போது ஊர் அறிய விஐபி பிரஸ்ன்னு எல்லாரும் முன்னாடியும் லீலாவை மேடல ஏத்துவேன். நீ வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி லீலாவோட கழுத்துல உன்னை தாலி கட்டுவேன். இதுதான் என்னோட மொத்த ஸ்கெட்ச். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முடிஞ்சா தடுத்து பாரு. சும்மா சாப்பிடு தீபா. எப்படி இருக்கு? இந்த மாதிரி நேரத்துல இதுதான் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உன்னை பக்கத்துல இருந்து பாத்துக்க தான் முடியல. உன் பக்கத்துல இருக்கும் போதாவது இத வாங்கி கொடுக்கலாமே தான். சாப்பிடு தீபா. ஓ, கதை அப்படி போகுதா? இப்பவே போய் தேவகி அக்கா கிட்ட சொல்றேன். வீட்ல கேட்டதா சரி. சரி வா. ஓகே. நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. ஹலோ, நீங்க பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா? மாப்பிள்ளை வீடு. அப்போ இங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, அது யாரு? இந்துவை கேக்குறீங்களா? ஆமா, அவங்கள எப்படி தெரியும்? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நானும் இந்துவும் ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் எனக்கு பழக்கம். அவளே மோர விஷயத்துல வந்திருக்கேன் நீ. இந்துக்கா கதிரனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். இந்துக்கா, இந்து சீக்கிரம் ஏதாவது பண்ணு. யாரா? டேய், அண்ணன் தான்டா. எதுக்கு பேசுற? சொல்லுங்கண்ணா. டேய், அந்த லீலா மாறு விஷயத்துல வந்திருக்காடா. எங்கண்ணா? உனக்கு வலது பக்கத்துல 5வது ரோல ஓரமா உட்காந்துருக்கா பாரு. ஒரு நிமிஷம். கை விடுறா. என்னடா வேணும் உனக்கு? அண்ணே, நான் பொண்ணு வீட்டுக்காரன். என் மாப்பிள்ளை தான் பொண்ணோட சித்தப்பா. அவன் என்கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்லா கவனிச்சுக்கோன்னு சொல்லி சொன்னான். உங்களை பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்கார மாதிரி தான் தெரியுது. நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் அப்படி பார்த்துருக்கீங்க? வாங்க போய் சாப்பிட போலாம். வாங்க. இல்ல இல்ல சாப்பிட சாப்பிட போலாம். வாங்க சாப்பிட போலாம். என்ன சொன்னாலும் போயிட்டே இருக்கானுங்க. அப்பாடா, எப்படி எப்படி தப்பு கிளம்ப வேண்டியதுதான். எங்கடா?
அங்க எங்கேயுமே இல்லடா. எங்கடா போயிருப்பா? தெரியலையே. ஹலோ, சொல்டா. நீங்க சொன்னீங்கன்னு பார்த்தனே, அவளை காணோனே. என்ன தேவகி, நீ மட்டும்தான் அந்த 10 லட்சம் உன் கைக்கு வந்தாதான் உன் பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா உன் பையன் இன்னைக்கு அந்த தீபா கழுத்துல தாலியை கட்டி கொண்டு போயிடுவான் போல இருக்க. எனக்கு என்னமோ உன் பையன் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான்னு தோணுது. போய் என்னன்னு பாரு. இது இப்படிதான் நடக்கும். டேய் கார்த்திக், அம்மா, அவங்க தனியா பேசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்னது கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? இங்க பாரு, 10 லட்சம் கொடுத்தாதான் கல்யாணம். அத கொடுக்காம இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு அக்காவும் தங்கச்சியும் தப்பு கணக்கு போடாதீங்க. இதெல்லாம் உங்க திட்டம் தான் எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, மிச்ச பணத்தை கொண்டு வந்தாதான் கல்யாணம். அத கொடுக்காம இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு அக்காவும் தங்கச்சியும் தப்பு கணக்கு போடாதீங்க. இதெல்லாம் உங்க திட்டம் தானே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன மீறி என் பையனை உங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட விடவே மாட்டேன். நிறைய விஐபிகள்லாம் வந்திருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். டேய், உன்னாலதான்டா நான் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. வாடா, போன்னு சொல்றேன்ல, வா வாடா. சொல்லுங்கய்யா. அங்கே என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அதான் பேசி அமுச்சு விட்டேன். சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? நான் போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் போயிட்டு இருக்கு. சரி, பார்த்து கவனிச்சுக்க. சரி. ஏய், எங்க போன? உன்னை எங்க எல்லாம் தேடுறது? என்ன எதுக்கு தேடுற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல இதே வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்கியா? இந்த பார், நீ என்ன பிளான் பண்ணிருக்க, எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறன்னு சொல்லு. அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? உன்னால முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சுக்கோ. இந்து, சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டியான்னு கேட்டேன்.